அர்ச்சனாக்கு வந்த சோகத்த பாருங்க. சாமி புரிஞ்சுக்கவே முடியல சொல்லப்போனா அர்ச்சனாவ. என்னன்னா வந்துட்டு நம்ம அர்ச்சனா ஃபேன்ஸ்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன் இத பத்தி. அர்ச்சனா ஃபேன்ஸ்லாம் மேடையில ஏறி இது மாரி என்ன பிரைஸு ஒரு கிஃப்ட் இந்த மாரி குடுப்பாங்க சொல்லப்போனா. கிஃப்ட் அதில என்ன நடக்கும்னா, நம்ம இது நம்ம ஃபைட்டிங் மூவ்மெண்ட்ல இருப்பாங்கல்ல சொல்லப்போனா கெட்டப்ல. இந்த வில்லி கெட்டப்ல இருப்பாங்க சொல்லப்போனா அர்ச்சனா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள. அந்த ஒரு ஃப்ரேமு. அப்புறம் மாயா ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்க அர்ச்சனா ஃபேன்ஸ் இருந்துட்டு அவங்க வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி குடுப்பாங்க சொல்லப்போனா. அவங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா பாடிட்டு இருந்தாங்க சொல்லப்போனா. சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா ரொம்ப ஒர்த்துது. ரொம்ப சூப்பரா சொல்லப்போனா எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஃபீலிங் மொமெண்ட்டு ஒரு அழுகுற மாரியே பேசிட்டாங்க சொல்லப்போனா. அவ்வளோ ஃபேன் அவ்வளோ ஒரு அவங்களோட ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க சொல்லப்போனா. அர்ச்சனாவோட இம்ப்ரேஷன் அந்த லெவலுக்கு வேற லெவலா இருந்திருக்காங்க சொல்லப்போனா. ஏன்னா அவ்ளோ ஃபீலிங்கா பேசியிருந்தாங்க. உங்கள மாரி தான் நான் இருக்கணும். உங்கள திட்டினா எனக்கும் என்ன திட்டுற மாரி இருக்கு. நீங்க அழுதா நான் அழுவுற மாரி இருக்கு. உங்கள ஏதாச்சும் சொன்னா எனக்கு என்ன சொன்ன மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி செம்மையா பேசியிருந்தாங்க சொல்லப்போனா. நானே பார்த்தோனே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இவ்வளோ வெறித்தனமா பேசுறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ ஒரு ஃபேன் பேஜ்னா ஒரு ஓரளவுக்கு இருக்கலாம். பட் அவ்வளோ வெறித்தனமா இருக்காங்கன்னா, எவ்வளோ இதா இருக்கும் சொல்லப்போனா அர்ச்சனா மேல. செம்ம, செம்ம, செம்ம அவங்களுக்கு. அதுவும் இன்னும் வெளி ஸ்டேட்ல, வெளி மாநிலம், வெளியில எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு ஃபேன் பேஜ் இருக்காங்க சொல்லப்போனா. ஸ்ரீலங்காலருந்து சதீஷ்ங்கிறவரு அவருக்கு கேட்டேன்னு சொன்னாராம். அந்த ஃபேன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க எல்லாமே. ஏன்னா அர்ச்சனா வச்சு எல்லாமே ஒரு எப்படின்னா அவங்க ஒரு அவங்கள மாரியே இருக்கணும். அவங்கள மாரியே ஒரு இதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபேனுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்துட்டு இனிமே அழுகவே கூடாது. நீங்க அழுதா எனக்கு அழுவாச்சி வருது அப்படிங்கிற மாரி ரொம்ப அவங்க சொல்லியிருக்கும்போதே அர்ச்சனாவுக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்றது? ஒரு அழுகுற ஸ்டேஜ் வந்துட்டாங்க அர்ச்சனாவே. சொல்லப்போனா அவ்வளோ ஃபீலிங்கா பேசியிருந்தாங்க. இவங்கலாம் ஃபேன்ஸா? இல்ல அவங்க சொந்தக்காரங்களா? ரிலேட்டிவா? ரிலேட்டிவ் கூட இப்படி பேச மாட்டாங்க சொல்லப்போனா. அவங்க ஃபேன்ஸ் இப்படி பேசுறாங்க. அதுலயும் நம்ம சைட்ல கேப்ல நம்ம மாயா நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ! தாங்க முடியலையே! இவங்க பேசுறதெல்லாம் தாங்க முடியலையே! அப்படிங்கிற மாரி நம்ம மாயா ஓரத்துலருந்து சொல்லிட்டு இருக்கு. சொல்லப்போனா. ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அச்சோ! தாங்க முடியல. மாயானா வெறித்தனம். எனக்கெல்லாம் ஐயோ! டென்ஷன் ஆயிடுச்சு மாயாவ பார்த்தோனே. உட்காந்து ஓரத்துல ஐயோ! முடியலையா? அப்படின்ட்டு அப்படியே படுக்குது, தூங்குது. அப்படியே ஒரு ஆக்டிங் எப்படி உள்ளுக்குள்ள எப்படி பண்ணியிருக்கோம், அந்த ஆக்டிங் மாரியே பண்ணிட்டு இருக்கு சொல்லப்போனா. மாயா மறுபடியும் என்ன காண்டேக்காத.